ஹாய் டிடிஜி ஸ்குவாட்ஸ். ஸோ நான் வழக்கமாக ஒன்று சொன்னேன், இனிமேல் ரெகுலர்ஸாக வீடியோஸ் வரும்னு சொல்லி போயின்னேன். அடுத்த 2 நாள் வீடியோ வந்தோம்னா போட முடியாமல் போச்சு. யூ ஆர் ரியலி a God gifted child. சாரிங்க, அது வந்து சில பல காரணங்களால் ஒரு இடையில ஒரு 2 நாள் வீடியோ போட முடியல. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன பார்ட்டில், அதாவது நம்ம விளையாட போகிற இந்த கேமோட போன பார்ட்டில் ஸோ ஸ்விம்மிங் ஃபுல்லை ஓப்பன் பண்ணதோடு அப்படியே பாதியோடு விட்டுட்டு போயிட்டோம். ஸோ இன்றைக்கி ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்கிரேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். அதே மாதிரி கேஸ் ஸ்டேஷனையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா? அதே மாதிரி நான் ஆஃப்லைனில் விளையாடி மேலே இருக்கக்கூடிய 3 ரூமையும் எக்ஸ்ட்ரா நான் வாங்கி போட்டேன். இனி அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். ஸோ நம்மளுடைய கடையை இன்னும் மேலும் அப்கிரேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி வீடியோவை ஹைப் பண்ணிட்டு போயிருங்க. நீங்கள் எவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்களோ இந்த வீடியோ நிறைய பேர் ரீச் ஆகுங்க. ப்ளீஸ் எனக்கு அப்படியே அந்த ஹைப் பண்ணி சேர்த்து தட்டி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், வந்தோடனே நம்மளோட வேலை என்ன வேலை தெரியுமா? வேறு என்ன, பெருக்கிறது தான். ஸோ பெருக்கிடலாமா? ஓகேங்க, இதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும். இதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், 3 ரூமையும் வந்து நான் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு நம்மளுடைய இங்கே இருக்கிற 3 ரூமையுமே நான் வாங்கிட்டேன். ஆனால் ஸோ இந்த ரூமுக்குள்ளே எந்த ஒரு ஆக்சசரிஸுமே நான் வைக்கலை. ஸோ வச்சுருவோமா? ஓகேங்க, கிட்டத்தட்ட $700 போயிடும். போயிட்டு போகுது, வேறு என்ன பண்ணுறது? ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வெறும் $1000. இப்போ நம்மக்கிட்ட வெறும் $6000 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகேங்க, அடுத்து இங்கிட்ட 2 ரூம் இருக்குல்ல, இந்த 2 ரூமுக்காக நம்ம இன்னும் எதுவும் பண்ணலை. ஸோ சும்மா வெறுமையான தான் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எனக்கு காசு சேரும்போது அடுத்து அந்த ரூமையும் ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம போயிட்டு இப்போ ரூமை வந்து பார்த்தா வாடகைக்கு கொடுத்துட்டு ஸோ ஸ்விம்மிங் பூல் பக்கம் போயிடலாம். ஏன்னா நம்ம வந்ததில் அந்த சைடே போகலை. இந்த கேமோட, அதாவது இந்த பார்ட்டில் முழுக்க அந்த ஸ்விம்மிங் பூலை தான் நான் இது பண்ண போகிறேன். ஆனால் இருந்தாலும் இதில் மல்டிபிள் டாஸ்க் இருக்கிறனால நிறைய வேலை நான் பார்த்து தான் ஆகணும். வாங்க சார், வாங்க. வெல்கம் எடுத்துக்கோங்க ரூம் எடுத்துக்கோங்க. ஸோ 4 ரூமை வாடகை விட்டாச்சு. ஸோ இப்போவே வந்து நம்மளுடைய இது கிடச்சிருச்சுங்க. அப்படின்னா நம்ம போய் பக்கத்து ரூமையே வந்து இது பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு இடத்த போட்டோம்னா அதுக்கேற்ற ஒரு இது வந்துடும். ஸோ ஆல்மோஸ்ட் ஓகே தான். ஓகே, பக்கத்து ரூமை இது பண்ணிடலாம். ஸோ பக்கத்து ரூமை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம கையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காசு. பட் இருந்தாலும் ஓப்பன் பண்ணால் தான் வேலை ஆகும். கொடுத்துடலாமா? ஸோ நைஸு. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட சுத்தமாக இது இல்லை. ஸோ அடுத்த ஒரு இதையும் வந்தோம்னா வாடகைக்கு கொடுத்துட்டு ஸ்விம்மிங் பூல் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி கேஸ் ஸ்டேஷன் என்ன ஆச்சுன்னு தெரில. அடுத்து ஜிம்மை வேறு ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய வேலை வந்து தான் இருக்குது. ஓகே கஸ்டமர்ஸ், 4வது இதையும் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். வாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 50 ரூம்ஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அவ்வளோத்தையும் நான் ஓப்பன் பண்ணணுமே. ஸோ ஓகே, $1000 கிட்ட வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வேலை இல்லை. நம்ம போய் ஸ்விம்மிங் ஃபுல்லாக தான் பார்க்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு இங்கேருந்து இவனையாக வாங்கி வச்சுக்க வேண்டியதான். ஸோ இவனை பார்த்து வாங்கி வச்சுக்கோமா? நீங்கள் ஸ்டாப்ஸ் வந்து ஆடு பார்த்து எடுக்கலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாப்ஸ் நீங்கள் காசு கொடுத்து கூட அப்பாயின்ட் பண்ணலாம். ஸோ நான் காசு கொடுத்து அப்பாயின்ட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இவங்களுக்குலாம் தேவையில்லை உட்காந்து ஆடு பார்க்குறதுலாம் நமக்கு டைமிங் இல்லை. ஸோ கைஸ், நம்ம இதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு அது இது கொடுக்க முடியாமல் இருந்தோம்ல. ஸோ வைக்கிறதுக்கு ப்ரீசர் இல்லாமல் ஸோ வாங்குறோம். $800 ஒரு நல்ல ப்ரீசராக வந்தோம்னா ஓகேங்க. நம்ம ஆர்டர் போட்ட ப்ரீசர் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ தூக்கி கொண்டே வச்சுட்டு அடுத்து போய் ஸ்விம்மிங் பூலோட வேலையை பார்க்கணும். என்ன ப்ரோ ஸ்விம்மிங் பூல் வேலை பார்க்கணுங்கிற இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா என்னங்க பண்ணுறது? நான் ஒத்தால வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. ஸோ அதனால தான் ஸோ இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்விம்மிங் பூலை இது பார்க்குற வேலைக்கு போயிடலாம். ஸோ இது மாதிரி ஓப்பன் பண்ணி எங்கே வைக்கிறது இந்த ப்ரீசரை? நல்ல ஒரு பெரிய ப்ரீசர் தான் வாங்கியிருக்கேன். ஓகே, இது வந்துன்னா ஜூஸ்லாம் மக்களோட கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் அப்படியே தெரிகிற மாதிரியே வைப்போம். ஓகே, ஸோ பழங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். ஸோ வேறு லெவலு. ஸோ நமக்கு இன்க்ரிமெண்ட்டாக $600 கிடச்சிருக்கு. ஓகேங்க, இப்போ போய் ஜூஸ் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுருவோமா? ஓகே, டக்குன்னு கொண்டு போய் ஜூஸ் எல்லாம் வேணால் வச்சிடலாம். ஸோ ஜூஸ் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். பொறுமையாக பார்ப்போம். ஓகேங்க, அது கேமோட எதுவும் கிளிச்சா என்னன்னு தெரில. ஸோ அதை அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ரூம் எடுக்கிறத போய் ஸ்விம்மிங் பூலோட வேலையை பார்த்துருவோமா? ஸோ என்னத்தை நடந்து போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்விம்மிங் பூலுக்கு பறந்து போயிடுவோம். ஓகே, ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாச்சு. ஸோ டக்குன்னு க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஸோ பீஸா பர்கரு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ நிறைய வேலை இருக்குது. இதையும் வேலையை முடிச்சது. ஓகே, ஸோ இதெல்லாம் லெவலில் 150 போகணுமா?
அது சரி, ஷார்ட்கட் எதுவும் இருக்கா ராசா? ஷார்ட்கட் எதுவும் இல்லை, ஆடு பார்த்தா கூட தரமாட்டாங்க. சரி ரைட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். தண்ணி கன்றாவே இருக்குடாடி. ஓகே, இப்போ ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஓகே. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைங்க, செக்யூரிட்டி அலாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி அலாட் பண்ண எனக்கு டைம் இல்லை. என்ன பிரச்சனை? எங்கே என்னடா பிரச்சனை? திருடன். திருடன்டா அறா. அடே ஏய், ஏன் கடைக்குள்ள திருட வர? நமக்கு வர்றா. டேய், நீ ஓடனா முட்டு உன்னை விட்டு வேணாம். அடே ஓடனா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். அடே சொல்லி முடிச்சிட்டேன். ஏன் கிடைக்கா வர தம்பி? ஐயோ செத்து போயிட்டான். ஐயோ, ஓசியில் 50 ரூபா கிடச்சிருக்கு, நல்ல வேலை. ஐயோ, இந்த இடத்துல ஸ்டாப் யாருமே இல்லையா? ஓகே, அப்போ இந்த இடத்துல ஸ்டாப் போட்டாங்கனுமே. ஓகே இருங்க. ஸோ எங்கே ஸ்டாப் போயிட்டு, ஸோ கேஸ் ஸ்டேஷனுக்கு வேலை பார்க்கறதுக்கு ஸோ ஸ்கில் உள்ள ஆளே போடுவான். சரி ஓகேங்க. ஓகே, ஸோ ஸ்டாப்பு தானே இப்போ வந்துடுவாங்க. ஸோ ஒரு அக்கா வந்துட்டாங்க, இன்னொரு அக்கா வேணும் எனக்கு. ஸோ 2 சைடும் போடணும். ஸோ இன்னொரு அக்காவையும் அது மாதிரி இது பண்ணலாம். ஸ்டாப்புக்கு போயிட்டு, ஸோ அப்போ அவ்வளோ இப்போதைக்கு அந்தளவுக்கு காசு இல்லை. ஸோ அதனால் இப்போதைக்கு ஒரு பக்கம் பையனை போட்டுக்குவோம். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் வாடா. ஓகேங்க. டேய் தம்பி, என்ன சும்மா நிற்கிற? அப்படி வேலையை பார்க்கணும் ஒழுங்க. ஓகேங்க, இனி கேஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுகளை ஹையர் பண்ணி தாங்க ஆகணும், நமக்கு வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு இங்கே என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா நமக்கு அதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஓகே, க்ளீனிங். ஸோ வேறு என்ன? ஸோ இது ஓப்பன். ஓகே, நெக்ஸ்ட்டு இது காட்டுது. ஓகே, வால் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வாட்டரை வெளியில் கொண்டு போயாச்சு. ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்? ஓப்பன் த கேண்டி ஸ்டோர். இல்லை சரியாக நான் கவனிக்கலை. என்ன ஸ்டோர் ஓப்பன் பண்ண சொன்னானுங்க? இருங்க பார்ப்போம். என்ன ஸ்டோர்னு தெரியல, ஏன்னா பேரை டக்குன்னு கவனிக்கலை. ஓகே, நம்ம ஸ்விம்மிங் பூல் தானே இப்போதைக்கு இது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓ மை காட், இவ்வளோ செலவாகுமா? ஐயோ. ஸோ காய்ஸ், சில பல காரணங்களால் இப்போதைக்கு நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கங்க, இவ்வளோ இருக்குது. 1500 1600. ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தா சரியாக வராது. ஸோ ஆர்டர் போட்டுடலாம். ஓகே, நம்ம இதில் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்துருக்கோம். இதுலேருந்து ஸ்விம்மிங் பூலை ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் 2 பார்ட் போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஸோ டக்குன்னு ஸ்விம்மிங் பூலோட வேலையை எங்களோட எப்படி பார்த்து இப்போ ஏன்னா தூக்கி போட்டு போகிறான் தம்பி. ஒழுங்காக கையில் எறி கொடு, இல்லாட்டி 4 பேரும் உனக்கு நான் ஆர்டர் தர மாட்டேன், வேறு கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருவேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி டேடி தம்பி இருப்பா. அதா ஏண்டா மகேந்திரா தார் வச்சுருந்தேன், அப்படி தான் அடிச்சுட்டு போவியா? ஆமாம், இது எங்கே தடணும்? ஓகே. ஸோ நைஸு, நல்லா இருக்குது. ஸோ நல்லா பிங்க் கலரில் போட்டிருக்கேன். இந்த கலர் நல்லா இருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உனக்கு வேறு கலரே இல்லையான்னு தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் இது நல்லா இருக்கு. இந்த இடத்துக்கு வேறு பெயிண்ட்டு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுறது? இந்த இடத்துல பெயிண்ட் அடிக்கணுமா என்ன? ஓகே, இந்த இடத்துலலாம் பெயிண்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஓகே, பெயிண்ட் அப்புறம் இங்கேயே வச்சிடலாம். அடுத்த ஒரு பெயிண்ட் வேணால் தேவைப்படும்ல. ஓகே, ஸோ இந்த ஃப்ளோருக்கு, ஸோ ஸ்விம்மிங் பூலோட ஃப்ளோருக்கு என்ன மாதிரி பெயிண்ட்டு? ஸோ ஸ்விம்மிங் பூலோட ஃப்ளோருக்குலாம் ரொம்ப தேவையில்லை. ஸோ அது நார்மலாக போட்டுக்கலாம். ஆஹா, காசு கம்மி. சரி ஓகேங்க, இப்போ போய் நம்ம வேறு ஒரு வேலையை பார்ப்போம். ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு இன்னும் கொஞ்சம் காசு இருந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளோருக்கு அடுத்து இது போட்டுக்கலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் வேலை அதிகம் தான், பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்குவோம். ஓகே, ஸோ அடுத்தடுத்து இங்கே வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, ரூம் க்ளீன் ஆகிடுச்சு. ரூமை வாடகைக்கு விட்ருவோமா? ஓகேங்க. ஸோ ரூமை வாடகை விட்டாலே அடுத்து நமக்கு ஸ்விம்மிங் பூலுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கமான் சார், வாங்க. ஹேவ் அ குட் டே சார். வாங்க சார், வாங்க மேடம். ஹேவ் அ குட் டே. வாங்க. ஓகே, என்ன நம்ம லாட்ஜுக்கு கொஞ்சம் பொண்ணுங்க அதிகமாக வராங்க. ஓகே சாரி மேடம், வேக்கன்சி இல்லை, போயிட்டு அப்புறமா வாங்க.
ஸோ இப்போ நம்மக்கிட்ட இல்லைங்க இந்த காசும் பத்தாதுங்க. ஓகே அப்படின்னா நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். ஸோ கேஸ் ஸ்டேஷனில் வேலை போயிட்டுருக்கு. ஓகே அங்கேயே இது நான் போயிட்டுருக்கு. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் என்ன நிலவரம்னு பார்த்துருவோம் தள்ளுங்க. சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பொருள் இல்லை, பட் இவன் மட்டும் இருக்கான். ஓகே அப்போ சூப்பர் மார்க்கெட் தேவையான பொருளை வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே சைடில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ சூப்பர் மார்க்கெட் பொருள் ஆர்டர் போட்டேன். ஸோ கேஸ் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் ஃபியூல். ஸோ கேஸ் ஸ்டேஷனில் இப்போ ஃபியூல் இல்லை. ஏன்னா இப்படி ஒரு சோதனையா? ஓகேங்க. ஸோ இப்போ ஃபியூலை வேறு ஆர்டர் போடணும். ஓகே தள்ளுங்க. நம்மகிட்ட ஃபியூல் ஆர்டர் போடுற அளவுக்கு காசு இருக்கான்னு தெரில. ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இது போதும். ஸோ இதுக்கே நம்மக்கிட்ட பாதி காசு போயிடும். ஸோ ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏடா ஃபியூல் என்ன காணும்? ஏற்கனவே ஒரு ஃபுல் டேங்க் நான் போட்டேன் ஃபியூலு. வந்துட்டான் தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. டே காரில் நிற்கிதுடா, டக்குன்னு வாடா. ஓகே தம்பி வந்து ஃபியூலை வேணா ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஓகே இனி நமக்கு இப்போ இங்கிட்டு போகிற வேலை இல்லை. ஸோ ஸ்டாப்ஸ் பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம அங்கிட்டு போய் வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண இந்த பொருள்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் போய் நான் நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட்டில் அடுக்கி வச்சுட்டு வந்துடுறேன். ஓகேங்க. நான் அதை அடுக்கி வச்சுருக்கிற கேப்லேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரூம் வேக்கண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் காசு கொடுத்துருவோம். ஏன்னா ரூமுக்கு நமக்கு அதிகமாக வாடகை செலவு வருது. ஸோ நம்மளோட மெயின் அந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூம் தான். ஸோ அதுக்கு தான் நமக்கு அதிகமாக இது கிடைக்குது. ஓகேவா? ஓகே அதையும் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டோரில் போயிட்டு பழங்கள் வைக்கிறதுக்கான ட்ரே வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பழங்கள் வைக்கிறதுக்கான ட்ரேவை நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ ரேக்ஸ்க்கு போயிட்டு ஸோ பழங்கள் வைக்கிறதுக்கான ட்ரே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி போடுவோம். ஸோ $200 ஒன்று இருக்குது. ஸோ ஆர்டர் போட்டாச்சு. ஓகே நான் ஸ்பீட் டெலிவரி கொடுத்துட்டேன். ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு தேவையான ஃப்ளோர் மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்து இந்த வேலை இருக்குது. ஸோ நமக்கு நிறைய வேலை இருக்குங்க. ஸோ சிப்ஸ் பாக்கெட்லாம் வந்து இறங்குது. ஓகேங்க நமக்கு நிறையா டே தம்பி இருறா. நல்லா மனசார அள்ளி கொடுத்துட்டு போகிறான். இதே காசு இல்லாமல் கொடுத்தா கூட சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஓகேங்க இதே போய் அள்ளி வச்சுட்டு வந்துடுவோம். வெயிட் பண்ணுங்கள். இதை கொண்டு போய் இங்கே வைக்கணும். சரி ஓகே சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள எல்லாத்தையும் அடிக்க வச்சாச்சு. நம்ம போயிட்டு வந்தோம்னா இப்போ ஸ்விம்மிங் பூலில் வந்தோம்னா அந்த ஃப்ளோர் வந்து ரெடி பண்ணிடலாமா? ஓகேங்க வந்தாச்சு. ஃப்ளோர் போடுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஸோ சாரி ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓகே இன்க்ரிமெண்ட்டாக $650 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லது. ஓகே அருமை சூப்பர். ஸோ சூப்பராக நம்மளுடைய ஸ்விம்மிங் பூலை நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண வேண்டியது இருக்குங்க. இன்னுமே நிறைய வேலை இருக்குது. ஓகே டக்குன்னு வேலையை முடிச்சிடுவோம். ஓகே ஃப்ளோரோட இது டோட்டலாக முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ சைடு வால்வு ஒன்று இருக்குல்ல. ஆமாம் இதையும் பண்ண நம்ம இது பண்ணணும். ஸோ அப்போ அதையும் போய் பார்த்துருவோமா? அப்போ ஓகே ஃப்ளோர் இருந்தால் இருக்குது. ஸோ சேர்ஸு அப்படின்னா சைடு வால்வுக்கு இதுதான் வருமா தானுங்க? ஓ ஆமாம் சைடு வால்வுக்கு இதான் வருது. நான் கூட பார்த்தேன் இது கூட தனியாக பெயிண்ட் அடிக்கணுமான்னு. இட்ஸ் ஓகே நல்ல வேலை ஈஸியாக முடிஞ்சு. ஓகே இந்த பெயிண்ட் இன்னும் குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்க. இந்த பெயிண்டோட வேலை இன்னமும் நிறையா இருக்குது. ஓகே இப்போ ஸ்விம்மிங் பூலாக ஓப்பன் பண்ணலாமா என்ன? ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போமே. ஸோ தண்ணியை கொண்டு வந்தாச்சு. ஓகே ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்றத வந்து நான் பார்த்துடலாம். ஸ்விம்மிங் பூலில் இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அது அப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ சைடு கேப்பில் நமக்கு நிறைய வேலை வந்துக்கிட்டே இருக்குங்க. அதனாலேயே உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சில இதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய வேலை இருக்குது. ஸோ கொஞ்சம் அதிகம் தான் ஒர்க் இந்த கேமில். பட் இருந்தாலும் டைம் பாஸாக இருக்குது. டைம் போகிறது தெரில. இது என்னடா வைக்க முடியல? ஸோ அதானே பார்த்தேன் வைக்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஸோ இப்படி ஸோ இந்த சைடு வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ அடுத்தடுத்து போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு இப்போ தான் ஒன்று விளங்குச்சு. ஸோ ஸ்விம்மிங் பூலோட மெயின் அந்த ரிசப்ஷனே நம்ம இன்னும் இங்கே ஓப்பன் பண்ணலை. இது ஓப்பன் பண்ணலான்ட்டு எப்போ ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் ஆகும்? ஸோ இதை மாதிரி நான் ஓப்பன் பண்ணணும். பட் இது ஓப்பன் பண்ணுறதுக்கு அளவுக்கு நம்ம காசு இல்லை. ஸோ நம்ம போயிட்டு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சோம்னா நம்ம காசு வந்துடும். ஸோ காசு வந்து ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதுக்கு அடுத்த பார்ட்டில் என்ன கொஞ்சம் இதெல்லாம் பண்ணலாங்க. ஸோ ஓகேங்க இப்போ நம்மக்கிட்ட போதுமான காசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணிடுவோமா? அவ்வளோதான் நைஸு. ஸோ ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு போயிட்டு ஸ்விம்மிங் பூல் ஓப்பன். ஸோ ரைட்டு. ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு எவ்வளோ காசுன்னு எனக்கு தெரியலையே. சரி பார்த்துக்கலாடே தம்பி கரெக்டாக பார்த்துக்க. எசகோஸ்க்காக எவனும் தப்பானவன் எவனும் உள்ளே வந்துடக்கூடாது. அப்படி வந்தால் நம்ம கஸ்டமரை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகேவா? எந்த திருட்டு பையிலையும் வந்துடக்கூடாது. முக்கியமாக எவனும் எந்த பொண்ணையும் பார்க்கவே கூடாது. ஆணுக்கு பாய்ஸுக்கு ஒரு ரூட்டு கேர்ள்ஸுக்கு ஒரு ரூட்னு தனியாக பிரித்து வச்சிடணும். ஓகே ஏண்டா கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஸ்விம்மிங் பூலுக்கே வரோம். இங்கே வந்து இந்த ரூல்ஸை போடுறீங்களடா. ஓகே ஸோ எடுத்தாலுமே ஒரு அக்கா தான் வந்திருக்காங்க ஸ்விம்மிங் கிளாஸுக்கு. இவங்க எப்படி ஸ்விம்மிங் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. நான் அப்படி சொல்லி வரல, சும்மா சாதாரணமான இதுதான். ஓகே ஸோ இதுக்கு எப்படி காசு வருங்கிற
ஓகே ஸோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கிற காரணத்தினால இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, டாட்டா பை பை, see you. பார்ட் 3ல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். ஸோ கோச்சுக்காதீங்க, ஒரு சின்ன அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு, ஸோ அதனால தான். ஸோ வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை 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 பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.